பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தெய்வ வார்த்தை கர்த்தர் தாமே இந்த நாளிலே மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை தியானிக்கலாம். கலாத்தியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலே ஆவியின் கனி என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆவியின் கனிகள் 9, அதிலே விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை முழுவதையும் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனமுடைய ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். இவை விசுவாசியின் ஆவியினால் அல்ல, விசுவாசியில் தேவனுடைய ஆவியினால் உண்டாகும். இவை சுயமுயற்சியினால் உண்டானதல்ல, விசுவாசி அதனால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று அல்ல. அவர்கள் ஆவியானவரது வழியை பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லையெனில் அவர்களில் கனி உண்டாகாது. கனி என்ற சொல் வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே ஒரு இடத்தில் பழம் உண்டாக வேண்டுமென்றால் விதைக்க வேண்டும், செடியோ மரமோ வளர வேண்டும், மொக்குகள் மலர்கள், பின்னர் கனி உண்டாகும். ஆவிக்குரிய கனியும் அப்படியே. நாம் கிறிஸ்துவை நம்பும் பொழுது முதலில் சந்தோஷமும் சமாதானமும் விரைவாக நமது இருதயத்தை நிரப்புகிறது. இவை வளர்ந்து பூரணமாகி மற்ற ஆவிக்குரிய குணங்கள் பூரணப்பட வேண்டும். பொறுமை, உண்மை, சுய கட்டுப்பாடு காலப்போக்கில் வளரும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். எல்லா குணாதிசயங்களிலும் அவரது பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானவரின் வேலையால் தான் நாதம் இவற்றை பெற முடியும். இதுவே எல்லா குணாதிசயங்களிலும் மிகச்சிறந்தது என்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இப்படியாய் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அன்பு, அன்பு, அன்பு என்று சொல்லி இந்த நாளிலே விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் கனி நம்முடைய வாழ்விலே காணப்படுவது மிக மிக அவசியம். தற்பொழுது நான் வாசித்த சில காரியங்களை உங்களுக்கு வாசித்து காண்பித்த காரியங்களை குறித்து பாஸ்டர்ஸ் பைபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதாகமத்திலே இதனுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகவும் பிரயோஜனமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த நாளிலே ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபை இப்பொழுது சொல்லக்கூடிய காணப்படக்கூடிய உபதேசங்களிலே சிறந்ததாக இருக்கிறது கிருபை என்று சொல்லி அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை உபதேசிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். கிருபையின் ஊழியங்கள் என்று சொல்லுகிறார்கள், கிருபை என்று தலைப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான கிருபை என்னவென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை புறக்கணிக்கிறவர்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணத்தை புறக்கணிக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்திலே நீ செய்தால் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிருபையின் காலத்திலே, கிருபையின் உபதேசத்திலே எவைகளை முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்பதை கிருபையின் காலங்களிலே, கிருபையின் உபதேசத்திலே
பிரமாணத்தை காட்டிலும், நியாய பிரமாணத்தை காட்டிலும் அதிகமாக வலியுறுத்துகிறதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிருபையின் உபதேசத்தை சிலர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட தவறுகளை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட பாவங்களை வேண்டுமானாலும் செய்யலாம், நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அப்படியே நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி அநேக இடங்களிலே வேதாகமத்தை சரியாக உபதேசத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே நாம் இவைகளை சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்தது, கிருபையின் காலம், நாம் கிருபையில் வாழ்கிறோம் என்று சொல்லி பேசக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் அதிகமாக கிருபையின் காலம், கிருபையின் உபதேசத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆகவே கிருபையின் காலம் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும் என்பது அல்ல. கிருபையின் காலத்திலே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். பாவ வாழ்க்கையை விட்டு விலகினதான நாம் மறுபடியும் பாவத்திற்குள் கடந்து போகக்கூடாது. பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுப்பதுதான் கிருபை என்று அல்ல. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிருபை என்கிற தலைப்பின் கீழே அநேகர் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். சில சபைகளிலே இப்படிப்பட்ட உபதேசங்களின் நிமித்தம் மக்களுடைய மனநிலை, நாம் பாவம் செய்கிறதற்கு லைசன்ஸ் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய ஜீவிதத்தை, தங்களுடைய வாழ்வை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுக்கு பிரியமான ஒரு செயல் அல்ல. இப்படிப்பட்ட உபதேசங்களை உபதேசிக்கிறவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கோபாக்கினை நிச்சயமாக கட்டாயமாக அது வரும். ஏனென்று சொன்னால் கிருபையின் உபதேசத்திலே கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அந்த கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அவனால் கிருபையை குறித்து பேச முடியாது. இந்த நாளிலே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு, அல்லது ஒரு தேவனுடைய மனுஷர்களுக்கு, அல்லது விசுவாசிகளுக்கு ஆவியின் கனிகள் மிக மிக அவசியம். வரங்கள் எவ்வளவு முக்கியமோ கனிகள் அவ்வளவு முக்கியம். கனிகள் இருந்தால்தான் வரங்கள் செயல்படவே முடியும். கனிகள் இல்லை என்று சொன்னால் வரங்களால் செயல்பட முடியாது. என்னுடைய வாழ்விலே நான் பார்த்திருக்கிறேன், சில நேரங்களில் கோபப்படுகிற காரியங்கள் உண்டு. அவைகளை மனம் பொருந்தி தேவனை திரும்புகிற பொழுது வரங்கள் கிரியை செய்யும். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே இந்த ஆவியின் வரங்களை நீ பெற்றுக்கொள்வது அவசியம். அதே வேளையிலே ஆவியின் கனிகளை சார்ந்திருந்து ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம் ஜீவிக்கிற பொழுது நம் மூலியமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபையிலே வளருங்கள். கிருபை அவசியமானது, கிருபையின் உபதேசம் அவசியமானது. ஆனால் பிரமாணத்தை காட்டிலும் கிருபையானது மிகவும் பயங்கரம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பயங்கரம் உள்ளது என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் கிருபையின் நாட்களிலே நீ இச்சித்தால், உன்னுடைய நினைவிலே நீ சிந்தித்தாலே அது தவறு என்று தெளிவாய் பதிவிடுகிறது. ஆகவே கிருபை சார்ந்து வாழ்வோம், கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருப்போம், ஆவின் கனிகள் உடையவர்களாய் நாம் ஜொலிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே கனிகள் மிகவும் அவசியம். உன்னுடைய வாழ்விலே கோபங்களோ, சண்டைகளோ, பொறாமைகளோ, வருத்தங்களோ, வைராக்கியங்களோ, வஞ்சனைகளோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய இருதயத்தில் இருந்து புறப்படும் என்று சொன்னால் இவைகளை விட்டு நீ ஓய்ந்து போக வேண்டும், இவைகளை விட்டு நீ விலக வேண்டும். இப்படிப்பட்ட காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்மால் வாழ முடியாது. ஆகவே இந்த நாளிலே ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம் கர்த்தருக்காக எழும்புவோம், செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.